கார்த்திக் சுப்ராஜ் படத்துல சூர்யா நடிச்ச மாதிரி இருந்தது. லைக் அவர் எப்பவுமே சூர்யா வந்து எந்த கதையிலுமே வந்து நடுவுல இன்வால்வ் ஆக மாட்டார் மத்த ஹீரோஸ் மாதிரி. படத்துக்கு என்ன தேவையோ டைரக்டரோட ஹீரோ மாதிரி தான் பண்ணிருக்காரு படத்துல. சாங்ஸ் ஆல்ரெடி செம்ம ஹிட். விஷுவலா படத்தோட கார்த்திக் சுப்ராஜ் படத்துல விஷுவல்ஸ் வந்து கதையோட தான் வரும் சாங்ஸ் எப்பவுமே. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் கதையோட சாங்ஸ் வர மாதிரி இருந்தது. விஷுவல் சூப்பரா பண்ணிருக்காங்க. லைக் 15 மினிட்ஸ் சீன் ஒன்னு இருக்கு. லைக் அப்படியே கண்டினியூஸா சாங் ஆக்ஷன் இருக்கும், அதே மாதிரி டைலாக்ஸ் அவங்க பேசுற மாதிரி இருக்கும். அந்த 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. அது அவ்வளவு நல்லா இருக்கு. கேமரா கொண்டு போற விதமா இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க அந்த சிங்கிள் ஷாட்ல. கேமியோ ரோல்ல எதுவும் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பூஜா ஹெக்டே பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரெண்டு பேரும் வந்து லைக் எப்படி சொல்ற, வாரணம் ஆயிரம்ல சமீரா ரெட்டி சூர்யா எப்படி ஒரு பூமிகா சூர்யா ஒரு பேர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ படத்துல, அந்த மாதிரி இந்த மூவில வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு பேர் ரெண்டு பேருக்குமே. ஸ்டார்டிங்ல நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது செட் ஆகாதுன்னு நினைச்சோம். பட் நல்லா பண்ணிருக்காங்க. போட்டதுக்கு வந்து நிஜமாலுமே வர்த்தா பண்ணிருக்காங்க. அவங்களே தான் டப்பிங்கும் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் பேக்லாம் கிடையாது, அவர் எப்பவுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு படம் நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். ஜெய் பீமும் சூர்யா ரிப்போர்ட்டர் வந்துச்சு. பட் ஆனா இவங்க அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லைக் 10 years கம்பேக் கொடுக்கலாம் தான் சொல்றாங்களே தவிர இந்த ரெண்டு படத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. நிஜமாலுமே கம்பேக் வேணும்னு சொன்னவங்களுக்கு இது கம்பேக் தான். படம் சூப்பரா இருந்துச்சு. நான் வேற லெவல் சூர்யா சாருக்காக தான் வந்தோம். நான் சூர்யா சாரோட பிக் ஃபேன். சூர்யா சார் பார்க்க தான் வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம் நான் பார்த்ததே கிடையாது. பீர்சா மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா சண்டை படம்னால பார்க்க மாட்டோம் அவ்வளவா. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். சூப்பரா இருக்கு படம். பூஜா ஹெக்டே மேம் வந்து ஓனா டப் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு தமிழ்ல. அது வந்து ஆர்டிபிஷியலா இல்ல, கதைக்கு வந்து கரெக்டா செட் ஆன மாதிரி சூப்பரா மிங்கிள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி லவ் சீன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருந்தது. அந்த நம்ம 90s 80s எல்லாம் எப்படி லவ் இதெல்லாம் ஓவர் இதுவா லவ் வேலுண்டா காட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஜோஷி தனிமா சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் எப்படின்னா பாட்டும் நடக்குது, பேசுற சீனும் இருக்கு. அது சிங்கிள் ஷாட்ல எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. சாரோட இன்ட்ரோ டைட்டில் கார்டே வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அது சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து ஜோஷி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. அதே மாதிரி விது சார் அவங்க ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. படத்துல வந்து லவ்வும் இருக்கு, ஃபைட்டும் இருக்கு, எமோஷன்ஸும் இருக்கு. ஜென்ரலா எல்லாமே பார்ப்பேன். லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. சூர்யா சார் மட்டும் தான் லவ் பார்ப்போமா, சூர்யா சார் மட்டும் தான் ஃபைட் பார்ப்போமா, கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபேன் இல்லையா, பூஜா ஹெக்டே மேம்க்கு பாய்ஸ் ஃபேன் இல்லையா, எல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹேட்டர்ஸ் என்ன சொன்னா ஹேட்டர்ஸ் என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா சார் ஃபேன்ஸை வந்து ஒதுக்கணும் அந்த மாதிரி பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. படம் சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா நீங்களும் மீடியாஸ்ல என்ன பண்ணுவீங்க, யார் ஃபேக் ரிவ்யூ நல்லா இல்லன்றாங்களோ அதை மட்டும் தான் டைட்டில்ல போடுவீங்க. இப்போ மூவின்றது ஒரு மீடியா தானே, அதுல தானே நீங்க இப்போ இன்டர்வியூ கேக்குறீங்க. ஆனா வந்து அதே வந்து நீங்க தப்பு யார் சொல்றாங்களோ அதை மட்டும் தான் போறீங்க. அதை போடாம நல்லா இருக்குன்னு சொல்றவங்களையும் போட்டா படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. சூப்பரா இருக்கு. ஆனா வேண்டிய ட்ரை பண்றாங்க, வேண்டே ஒதுக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்து பார்க்கதான் போறோம். உச்சபட்ச ஓகேவா உச்சபட்ச அதாவது கோலைங்க தான் சர்வாதிகாரிங்க ஓகேவா. எம்ஜிஆருக்கு அன்று ஒரு சர்வாதிகாரி, சூர்யா அண்ணனுக்கு இன்று ஒரு ரெட்ரோ ஓகேவா. குறுகிய காலத்துல ஒரு தீவுல அடிமைப்பட்டு சிரிக்காத மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்தை அவ்வளவு, அதாவது இந்த கதை எதுலையுமே, அதாவது நாங்கள் எப்படி பறவைகளையும் மக்களையும் துன்புறுத்தவில்லையோ கதையும் நாங்கள் எந்த கதையில் இருந்தும் திருடப்படவில்லை ஓகேவா. அதுவே மிக காரணம். நானும் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கேத்த மாதிரி பேசலான்னு ஓகேவா. கடைசியா ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு பாரு, ஒரு வரி சொல்லுவாரு, உச்சபட்ச கோலைங்க தான் சர்வாதிகாரின்னு, அடிமைகள் கையில் மன்னன் சாவதா அப்படின்றாரு. நீயே செத்துக்கூடா, ஏன்டா எங்க கையில சாவறன்ற மாதிரி அவரே செத்துறாரு. நாசர் சாரு சூப்பரா நடிச்சிருக்காரு, வில்லன் அவர் தான் ஓகேவா. அது மாதிரி படத்தை சிறப்பா எடுத்திருக்காங்க. நீ எங்கெல்லாம் வந்து அதர்மம், அதாவது என்னதான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தாலும் உங்களை ஒருத்தன் காப்பாத்த வருவான். அவன் வந்து 9வது அவதாரம் எடுத்து கிருஷ்ணரா பிறந்து ஒரு பாரியா வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த வில்லனையே அழிச்சு அந்த தீவை காப்பாத்துறாரு. இது நீங்களே போய் பாருங்க. என்கிட்ட கேட்டா கூட நீங்களே பார்த்துட்டு கட்டிங் செட்டிங் எல்லாமே கரெக்டா போடுங்க ஓகே. கதையெல்லாம் சொல்லடா, கதை சொல்லடா சொல்லு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சூப்பரா போட்டிருக்காரு, சூப்பரா இருக்குடா ஓகேவா. சர்வாதிகாரிய ஒழித்த நம்ம ரெட்ரோ சூர்யா அண்ணன் வாழ்க. ஆமா, ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயும் ஹிப்பு தப்பான பாட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா சிரிக்காத மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு போராட்டம். அதுல எங்க ஹிப்பு வரும் ஒன்னும் வரல. 2K கிட்ஸுக்கு மட்டும் கல்யாண சாங்ல வந்து அந்த ஒரு பாட்டு, அந்த பரமபிதா டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாப்பா சேலையை கட்டிட்டு தான் ஆடுனுச்சு.
அதாவது தெலுங்குல வந்து பூஜா பாத்துக்கோ, தமிழ்ல சூர்யா அண்ணன் பாத்துக்குவாரு, அப்புறம் சுகந்தி அக்காவும் பாத்துக்குவாரு. ஓகே, உண்மையாவே நல்லா இருக்கு. நிறைய வந்துட்டு அதுல ஒரே குரூப் சாங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் வந்துட்டு ஒரு சீனுக்கு மட்டும் கொடுத்தா இல்ல, எல்லா சீனுமே அப்படி இருக்கா. அவர் வர சீன் எல்லாமே எந்திரிச்சு கத்தி உண்மையா வந்துட்டு தொண்டு தெளிவா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ சந்தோஷ் நாராயணன் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் ஃபுல் மூவி போனதே தெரியல, அதுக்குள்ள படம் முடிஞ்சாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு அதுலயே கொடுத்துட்டாங்க தி ஒன்னு. சோ அது அவருக்கு மட்டும் தான், சூர்யாவுக்கு மட்டும்தான் தி ஒன். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நின்று வந்துட்டு படத்துல நடிச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு மியூசிக் இருந்திருக்கு. சோ ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்கு. சோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு படம் சூப்பரா இருக்கு. சோ படத்தை படமா பார்த்துட்டு அந்த வெற்றியை வந்துட்டு உண்மையா சொல்லுங்க. அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சூர்யா ஒரு லவ்வர் பாயா பார்க்க முடியும். அது எங்க கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு கத்தி கண்ணுல தண்ணி தான் இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவரை ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தியா. இந்த படத்தை வந்துட்டு சூர்யா கொடுத்ததுக்கு இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு, லவ் கெமிஸ்ட்ரி செம்மையா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமான சீனுக்கு. படத்தை பாருங்க, அவ்வளவுதான். அவருக்கு ஆல்ரெடி பேர் கொடுத்துட்டாங்க நடிப்பின் நாயகன். இல்ல நாங்க சொல்லிதான் இல்ல, பட் இந்த படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் அவர் வந்து தனியால நின்று நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி அவர் கங்குவால வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா அது நிறைய பேருக்கு அது வந்துட்டு தெரியாது. நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. அவருக்கு கதை ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவருக்கு கை கொடுத்துருக்கு. பிளஸ் அவரோட ஆக்டிங் வேற. ரொம்ப 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 வந்துட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையாவே எங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் தான். ஆஃப் டே எப்படி போனுச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு ட்ரீட் தான். இன்னொரு தடவைனாலும் கண்டிப்பா நாங்க இங்கதான் வந்து பார்ப்போம். இது எப்படி சொல்றது, இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இல்ல வந்துட்டு மியூசிக் கான்செப்டா என்னன்னே தெரியல. டிஜே அந்த அளவுக்கு எங்களுக்கு மேல சூர்யா கண்ணா இருப்பார் போல. அவரு ஒரு வைப் கொடுக்குறாரு. அண்ட் காஸ்டன் கியூ வந்துருந்தாங்க, அவங்க எல்லாம் இருக்கட்டும். அண்ட் அன்பான ஃபேன் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு ஹிட் ஃபிளாப் வந்தாலும் அவர் கூட தான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறமா அவர் கூட தான் நிற்போம். அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. எப்படி டைம் போனது எதுவுமே தெரியல. சோ அவ்வளவு ஜாலியா வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த காலமா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி வந்து படம் வந்து சூப்பரா இருக்கு. இடி இடிச்சா மின்னல் வரும், வேகம் வசந்தா மழை வரும், வேணும்னு நினைச்சாங்கன்னா வேலு வரும். புரியுதா? யாருன்னு ஊரை போய் கேட்டு பாரு, அவன் ஆபத்துல வீடு கட்டி வாழும் ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஊருக்குள்ள கேட்டு பாரு, அன்புன்னா என்னன்னு தெரியும், சூர்யானா என்னன்னு தெரியும். தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். முருங்கை மரம் தேவையில்லை ப்ரோ, ஆலமரம் தான் முக்கியம். ஆலமரம் தான் முக்கியம். அது இன்னொரு வாட்டி சொல்லலாமா? பரவாயில்ல, நான் சொல்லுவேன். எங்க அண்ணன் ஆலமரம்ன்றத நான் ஊரறிய சொல்லுவேன். அந்த மாதிரி முருங்கை மரம் தானே ப்ரோ வேணும். வெளியே போ ப்ரோ, முருங்கை மரம் எடுக்கும். ஆலமரம் முருங்கை மரம் காத்தடிச்சா அசைஞ்சு விழுற முருங்கை மரம் கிடையாது, அசைக்க முடியாத ஆலமரம். அடிக்குது வெயிலு, அடிக்குது வெயிலு, பக்கத்துல மெட்ரோ ரயில். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரெட்ரோவோட புயல் ப்ரோ. ஆமா ப்ரோ, ரெட்ரோ மீடியா எங்க பார்த்தாலும் ரெட்ரோ தான். அழுத்த நினைக்கிறவங்களுக்கு உடனே சொல்லுங்க, புதைச்சா புதையில எழுந்து வருவோம். எங்களை எங்க தூக்கி போட்டாலும் எங்க பிளைட் பறக்கும், பறந்துட்டே இருப்போம் ப்ரோ. தலைவா, ரெட்ரோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியே அது கூட டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி என்ன சொல்றீங்க? வாழ்த்துக்கள் தான் ப்ரோ. எங்களோட யாருக்குமே நாங்க ஏட்டஸே கிடையாது ப்ரோ. எல்லாருக்குமே அன்பு. அண்ணன் நேத்தே சொல்லிட்டாரு, எல்லா படத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. அன்புதான் ப்ரோ. அன்பை விதைப்போம், அன்பாவே இருப்போம், அதாலே உயரும் ப்ரோ. கண்டிப்பா ஜெயிக்கும்.